Hello my dear children, so welcome to Rainbow Tree. So இன்னைக்கு நம்ம third scienceல இருக்கக்கூடிய air jack இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நமக்கு என்ன தெரியும்னா air has pressure. ஸோ ஏருக்கு ப்ரெஷர் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு தேவையானது ஒரு பிளாஸ்டிக் கவர், அப்புறம் ஒரு ஸ்ட்ரா, அதுக்கப்புறமா ஒரு த்ரெட், இவ்வளோ தான் உங்களுக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கலாமா? சில்ட்ரன், இங்கே பார்த்தீங்களா, நான் ஒரு ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ராவில் ஒரு பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணி தான் நான் இதில் நல்லா டைட்டாக ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் ஏர் எதுவும் இது வழியாக எஸ்கேப் ஆகக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நான் நல்லா டைட்டாக கட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதுதான் என்னோடய ஏர் ஜாக். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய சில புக்ஸை லிஃப்ட் பண்ணுதான்னு பார்க்க போகிறேன். என்னோடய ஏர் ஜாக் ஒர்க் பண்ணுதான்னு பார்க்க போகிறேன். பார்க்கலாமா? ஸோ நான் என்னோடய ஏர் ஜாக்கை இங்கே இருக்கு இல்லையா, இந்த புக்ஸ்க்கு அடியில் வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்ட்ராவோட எண்டுலேருந்து நான் ஏரை ப்ளோ பண்ண போகிறேன். இப்போது இந்த புக்ஸ் எல்லாம் லிஃப்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அப்படி ஆனதுன்னா என்ன அர்த்தம்? ஏருக்கு ப்ரெஷர் இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷர்னால தான் இந்த புக்ஸ்லாம் லிஃப்ட் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ அவ்வளோதான் சில்ட்ரன். ஸோ புக்கு லிஃப்ட் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ எப்படி லிஃப்ட் ஆகுதுன்னா ஏர்னால தான், ஏரோட ப்ரெஷர்னால தான் அந்த புக்ஸ் வந்து மேலே லிஃப்ட் ஆகுது. ஸோ ஏரோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஏர் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். தேங்க்யூ சில்ட்ரன்.